ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜ் பற்றி நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலேஜோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் என்ன, காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, காலேஜோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் என்ன, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன கட் ஆஃப்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி காலேஜ் எத்தனை ஏக்கரில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ், இப்படி எல்லாமே A to Z நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலேஜோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,17,00,000. அதாவது இந்த காலேஜஸில் 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,17,00,000 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய காலேஜ் அப்படின்ட்டு, சரிங்களா. செகண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்க்கப்படக்கூடிய பேர் இயருக்கு எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 84 லட்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் ஆனம்க்கு 10 லட்சம் பண்ணி கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜான சேலரி, சரிங்களா. இந்த காலேஜில் எப்படியாவது ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரிங்கும் போது வருஷம் 10 லட்சம் கிடைக்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. வருஷம் 10 லட்சம் உங்களுக்கு மற்ற காலேஜஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இந்த காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 230 ஏக்கரில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. 230 ஏக்கரில் வித்து வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு காலேஜுங்க. எஸ்எஸ்எல்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே நம்பர் 1 காலேஜாக பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் இது. அதனால் இந்த காலேஜை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த காலேஜஸ்க்கு நான் அடுத்து என்னென்ன கட் ஆஃப் இருக்கும் போது அடுத்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பார்க்க போகிறோம், அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபும் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் வந்து 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதை விட முன்ன பின்ன 0.5 மாறும், கம்மியாகும், சரிங்களா. அதை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துட்றேன். இந்த சைடு வந்து ஜென்ரல் ரேங்கிங் கம்யூனிட்டி போட்டு ரேங்கிங் கொடுத்துட்றேன். இந்த பக்கம் கம்யூனிட்டி போட்டு கட் ஆஃப் கொடுத்துட்றேன். இந்த ரேங்க்குள்ளே இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எஸ்என்ல சீட்டு உறுதி, சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 198.5 கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ ரேங்க்கும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இசிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 197 கட் ஆஃப் எடுத்ததுனாலே போதும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரேங்க்கும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக உறுதி. அதே மாதிரி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓசிக்கு வந்து 197 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இப்போ இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 191 கட் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு நான் கட் ஆஃப் வைஸ் கொடுத்துருக்கேன், ரேங்க் வைஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ், எம்டெக் சிஎஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ், சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில டாப் காலேஜஸில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 195 கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்கணும், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நான் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 190.5 கட் ஆஃப் இருந்தாலே நீங்கள் இந்த காலேஜஸில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 188.5 கட் ஆஃப் இருந்தாலே போதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கம்யூனிட்டின்னு பார்த்துட்டு அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 188.5 இந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு நான் கொடுத்துருக்கேன். வீடியோ சொன்னோன்னா லென்த்தாக போயிருங்கிறதுனால ஷார்ட்டாக போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 192 கட் ஆஃப் எடுத்தாலே போதும், சரிங்களா. கம்யூனிட்டி வைஸ் நான் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரேங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜஸில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 9 டிபார்ட்மெண்ட். இப்போ சொன்னதில் 9 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 9 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில்
களவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், மெயின் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ காலேஜ் நான் முன்னே சொன்ன மாதிரி 230 ஏக்கரில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் சி இருக்குது சரிங்களா. பக்கத்திலே கடல், ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா காலேஜ் சரிங்களா. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், பிடெக் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் என்ட்ரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 81வது இடத்துலையும், இன்ஜினியரிங் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 46வது இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த காலேஜஸில் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகம், பட் இருந்தாலும் எஸ்எஸ்என் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போயே தீர்வுன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிற மத்தியில் நீங்கள் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த காலேஜஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆவரேஜாக ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு 2,42,000 ஃபீஸ் வந்துடும் சரிங்களா. ஃபஸ்ட் இயருக்கு 2,42,000 ஃபீஸ் வந்துடும். செகண்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ஃபீஸ் வந்துடும். உங்களுக்கு நான் காலமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டே ஸ்காலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 68 ரூபா ஃபீஸ் வரும். பஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 பெர் இயர் ஃபீஸ் வந்துடும். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா 68,000 ஃபீஸ் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலேஜஸில் ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஹாஸ்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறேன் சரிங்களா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் ரூம் வித் ஷேர்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் ப்ளஸ் ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து தங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75,000 பெர் இயருக்கு கேட்குறாங்க. நீங்கள் இதுவே பேசிக்காக நீங்கள் கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரூம் ஷேர்டு வித் ஏசி, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய ரூமில் வித் ஏசி அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,000 வருது சரிங்களா. அதே மாதிரி சிங்கிள் ரூம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னா உங்களுக்கு 94,000 பெர் இயர் ஃபீஸ் வந்துடும். அதே மாதிரி சிங்கிள் ரூம் வித் ஏசி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வித் ஏசியோட வரணும் அப்படின்னா உங்களுக்கு 1,70,000 ஃபீஸ் வந்துடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஏசி கரண்ட் பில்லு நீங்கள் தான் கட்டிக்கணும். அங்கே உள்ள கரண்ட் பில்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கு மட்டும் தனியாக நீங்கள் தான் கட்டிக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நீங்கள் போட்டாலுமே அவங்களுக்கு ஒரு சார்ஜ் போகிறதுனால இந்த ஒரு கண்டிஷனை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000, சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் வித் ஏசி அப்படின்னா உங்களுக்கு 2,10,000 ஃபீஸ் வருது. இதுதான் ஹையஸ்ட் ஃபீஸு. இதோட இன்னொரு 10,000 அடுத்த ஹையஸ்ட் ஃபீஸ் பாருங்கள். சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் வித் ஏசி, அதுக்கப்புறம் பால்கனியோட வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு 2,20,000 வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகபட்சம் 2,20,000 வந்துடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஹாஸ்டலோடைய அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000, அது உங்களுக்கு தனியாக வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த காலேஜை பற்றி ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் இன்னுமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருங்காலங்களில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கிற காரணத்தினால உங்களுக்குமே இல்லை. அடுத்தடுத்த காலேஜஸில் நம்ம எப்படின்னு சந்திக்கலாம். வீடியோ லென்த்தாக போயிருங்கிறதுனால என்னால் போட முடியல. அடுத்து எந்த காலேஜ் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு டீச்சர்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் தமிழ் கோகுல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.